ரொம்ப அழகான வியாழக்கிழமை, அழகான பாபா கார்ட்ஸோட இந்த அக்டோபர் மாதம் நமக்கு ரொம்ப அழகா பிரம்மாண்டமா நிறைய ஆசீர்வாதங்களோட அழகான உறவுகளோட தேர்ந்தெடுத்த சிந்தனைகளோட மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை, ஆரோக்கியமான உடம்பு, எண்ணம் எல்லாம் சிறப்பா இருக்க போகுது அப்படின்ற ஒரே எண்ணத்தோட ரொம்ப அழகான ஒரு பாபா கார்ட்ஸோட நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். இன்னைக்கு ரொம்ப அழகா ஸ்கிரீன்ல 2 நம்பர்ஸ் தெரியுங்க. ரெண்டுமே ஏஞ்சல் நம்பர்ஸ் தான். 144 ரொம்ப பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பர். நம்ம வாழ்க்கையில ஒரு ஸ்டெபிலிட்டி வேணும், நம்ம வாழ்க்கையில ஒரு நிரந்தரமான தேர்வுகளோ, நிரந்தரமான உறவுகளோ, நிரந்தரமான வேலையோ, எதுவுமே நிரந்தரம் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லா எண்களுக்குமே, எல்லா எண்ணங்களுக்குமே இந்த எண் தான் ராஜா அப்படின்னு சொல்லலாம். சோ 144 ஸ்டெபிலிட்டி, நிரந்தரம், நிறைவா அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா 144 அந்த கார்ட் செட்டை சூஸ் பண்ணுங்க. இல்லைங்க என் வாழ்க்கையில எல்லாமே இருக்கு ஆனா எதுவுமே இல்லை, நீங்க கேக்குற எல்லாமே என்கிட்ட இருக்கு, நான் வேணும்னு நினைக்கிற எல்லாமே என்கிட்ட இருக்கு, ஆனா அது எனக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கணும்ல, அது ஒரு அர்த்தமுள்ளதா இருக்கணும்ல, அது என்கிட்ட இல்லை. அது ஏன் இல்லைன்னா மோஸ்ட் ஆஃபன் நம்ம இன்ட்யூட்டிவ்னஸ், நம்மளுடைய உள்ளுணர்வை நம்ம ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறோம்னு கூட அர்த்தம். 707 707 இந்த நம்பர் என்னோட இன்ட்யூட்டிவ்னஸை நான் கவனிக்கணும், என்னுடைய உள்ளுணர்வை நான் கவனிக்க ஆரம்பிக்கணும். அந்த உள்ளுணர்வு எனக்கு நிறைய பாதைகளையும் வழிகளையும் காட்டிக்கிட்டு இருக்கு, அதை நான் ஃபோக்கஸ் பண்றது இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா 707. ஸோ ஸ்டெபிலிட்டி, நிரந்தரம் அப்படின்னு சூஸ் பண்ணீங்கன்னா 144 சூஸ் பண்ணுங்க. இன்ட்யூட்டிவ்னஸ், உள்ளுணர்வு எல்லாம் இருக்கு ஆனா ஏதோ இல்லை அப்படின்னா 707 சூஸ் பண்ணுங்க. ரொம்ப அழகான ரீடிங் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நான் உங்களோட ஃபேவரட் டாரோ கார்ட் ரீடர். நான் ஒரு இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் லைஃப் கோச், NLP கோச் அண்ட் பிராக்டிஷனர். நான் ஒரு இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் ட்ராமா ஹீலர் அண்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச் அண்ட் மென்டர். என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் டாரட் 6 சென்ஸ்லயும் என்னை சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய கண்டென்ட் அங்கேயும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு, என்னோட ஸ்டோரிஸ் என்னோட பேஜ்ல. ஸோ வாங்க என்னை சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இதோ வந்துருச்சு அக்டோபர்ல ரொம்ப அழகான 2 கிளாஸஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஒண்ணு நம்மளோட ஏஞ்சல் கார்டு ரீடிங் கிளாஸ். ஸோ ஏஞ்சல் கார்ட்ஸ் பத்தி இன்னும் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும், ஏஞ்சல்ஸ் கூட எப்படி இன்னும் இன்டராக்ட் பண்ணணும், அவங்களுடைய கைடன்ஸ் உங்களுக்கு வேணும்னா ஏஞ்சல் கார்டு ரீடிங் கிளாஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இல்ல எனக்கு காலி கார்ட்ஸ் பத்தி இன்னும் கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாங்க, அது ஒரு 4 to 5 days ஆகும். பட் இட்ஸ் பியூட்டிஃபுல் கிளாஸ், அட்யூன்மெண்ட்டும் கொடுக்கப்படும். ஸோ வாங்க வந்து காலி கார்டு கிளாஸ்ல ஜாயின் பண்ணி அந்த எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணுங்க. ஸோ வாங்க, என்ன நம்பர் சூஸ் பண்ண போறீங்க? 707 144 அது உங்க எண்ணங்கள்ல தான் இருக்கு. பட் வாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லான டிவைன் மெசேஜஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. பாபா மெசேஜஸ் அண்ட் டாரட் மெசேஜஸ்ல வாங்க பாத்திரலாம். உங்களுக்கு பாபாவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் சாய்ராம் அப்படின்றத டைப் பண்ணிட்டு உங்க வாழ்க்கையில பாபானால நடந்த ஒரு மிரக்கிள் கண்டிப்பா படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, இல்ல பாபாவோட கனெக்ட் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய சக்தியும் பலத்தையும் கொடுக்கும். ஸோ அதையும் கமெண்ட் பண்ணுங்க. நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். ஐ எம் செலிப்ரேட்டிங் எவ்ரி மூமெண்ட் ஆஃப் மை லைஃப். இதுதான் நம்மளோட தாரக மந்திரம். ரொம்ப அழகான அக்டோபர் மாதத்துல பாபா கார்ட்ஸ் பத்தி பார்க்க வந்திருக்கோம். பாபா கார்ட்ஸ்ல நமக்கு என்ன டிவைன் மெசேஜ் வந்துருதுன்னு பார்த்துடலாமா? டிவைன் மெசேஜ் ஓம் சாய்ராம் அப்படின்றத டைப் பண்ணுங்க. நீங்க 144 இந்த நம்பரை சூஸ் பண்ணிருக்கீங்க. எதனால ஸ்டெபிலிட்டி இல்ல, ஏன் உங்க வாழ்க்கையில ஒரு ஸ்டெபிலிட்டியை அட்ராக்ட் பண்ண முடியல அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க பாத்திரலாம். உங்களுக்கான முதல் மெசேஜ், நீங்க மாற்றத்துக்கே தயாரா இல்லை. ஏன் ஒருத்தங்க மாற்றத்துக்கு தயாரா இல்லாம இருக்காங்கன்னு உங்களால யோசிச்சு பார்க்க முடியுதா? ஏன்னா அவங்க மேலேயே ஒரு செல்ஃப் டவுட் வரும். பாபா கார்ட்ஸ் எடுக்க போறேன், பட் அதுக்கு முன்னாடி டேரோல இன்னும் நிறைய மெசேஜஸ் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம பாபா கார்ட்ஸ் பார்த்துடலாம். ஸோ செல்ஃப் டவுட், நம்ம மேலேயே நமக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கிறனால அந்த சந்தேகத்துக்கு நம்ம நிறைய சக்தி கொடுத்துடுறோம். நம்மளால முடியுமா 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 அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறனால நம்மளால முடிகிற விஷயத்த கூட நிறைய சந்தேகங்களை திணிச்சு இது முடியாது அப்படின்னு நம்மளே அதை அட்மிட் பண்ணிக்கிறோம். சோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்? நம்ம பவரை சந்தேகப்படுறோம். யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் சோ மெனி திங்ஸ். ஒருத்தங்க போய் மவுண்ட் எவரெஸ்ட ஆக்சிஜன் கூட இல்லாம ஏறுறாங்க இப்போ. ஓகே, எவ்வளவோ நடக்குது, அவங்களால முடியும்ன்ற போது அதே தான் நமக்கும். பட் அந்த வில் பவர் என்னால முடியும்
அப்படின்றத வந்து நம்ம நிறைய இடத்துல தொலைச்சிடுறோம். இது முடியுமா, அது முடியுமா, சிச்சி என்னால முடியாது. அந்த முடியாதுன்றதுக்கு நிறைய சக்தியை கொடுத்துடுறோம். இன்னுமே நம்மளுடைய பவர் வந்து என்னால முடியும். கமெண்ட் பண்ணுங்க, ஐ கேன், என்னால முடியும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. எந்த எண்ணத்துக்கு நீங்க பவர் கொடுக்குறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எண்ணம் இஸ் ஈக்குவல் டு பவர். டைப் பண்ணுங்க. ஏன் நான் டைப் பண்ணுங்கன்னு சொல்றேன்னா, டைப் பண்ணும்போது தான் நம்ம மூளைக்கு எட்டும். கேட்கும் போது நம்ம மறந்துருவோம். நான் அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு வந்து கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நீ என்னம்மா நான் என்னம்மா சொன்னேன்னா ஞாபகம் இருக்காது. ஏன்னா எவ்வளவோ கண்டென்ட் நீங்க கேட்டுக்கிட்டே இருப்பீங்க, காதுல பாத்துக்கிட்டே இருப்பீங்க. பட் டைப் பண்ணும்போது எதுக்கு எழுதிப்பாரு அப்படின்னு சொல்றாங்க, கணக்கு போட்டுப்பாரு, எழுதிப்பாரு, பிராக்டிஸ் பண்ணுன்னு ஏன் சொல்றாங்க? தங்கும். அதனாலதான் கமெண்ட் பண்ணுங்க. சோ எதுக்கு பவர் கொடுக்கறோம் அப்படின்றதுல கவனம் செலுத்துங்க. அண்ட் இந்த பிரபஞ்சம் உங்களுடைய எண்ணங்களையும் உங்களோட பொறுமையையும் நல்லா கவனிங்க. எண்ணங்கள்னா என்ன கிரைசிஸ் இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, அந்த நேரத்துல உங்க எண்ண அலைகள் எப்படி இருக்கு, உங்க பொறுமை எப்படி இருக்கு, இது வர்த் இல்லையா அப்படின்றதுலதான் கவனம் செலுத்திக்கிட்டே இருக்கும். அதை தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த ஆற்றலை தான் நீங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. சில நேரத்துல அதுவும் இந்த கார்டை பாருங்க, இந்த கார்டு ஓகே, சில நேரத்துல ரிஜெக்ஷன் சொல்றாங்க, என்ன வேணான்ட்டாங்க, ஒதுக்கிட்டாங்க. அது வேலையா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், உறவுகளா இருக்கட்டும், ஏன் நம்மளுடைய எண்ணங்களாகவே இருக்கட்டும், அந்த ரிஜெக்ஷன் அப்படின்றது இட்ஸ் ரீடைரக்ஷன். இது வேண்டாம், இதை தாண்டி வேற ஏதாவது இருக்கும் போ அப்படின்ற மாதிரி. இட்ஸ் நாட் ரிஜெக்ஷன், இட் இஸ் ரீடைரக்ஷன். கமெண்ட் பண்ணுங்க, ரிஜெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ரீடைரக்ஷன். டைப் பண்ணுங்க. ஏன்னா நம்ம ஆன்மாக்கு வந்து ஒரு சோல் அப்கிரேட் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கு. நம்ம அப்படியே இருக்க முடியாது. உங்களுக்கு நிறைய பிளெஸிங்ஸ் இருக்குங்க, நிறைய பிளெஸிங்ஸ் இருக்கு. கண்ணுக்கு தெரியாது, நிறைய விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாது. பட் பாருங்க, உங்களுக்கு நிறைய பிளெஸிங்ஸ் இருக்கு. நிறைய நிறைய டிவைன் ப்ரொடெக்ஷன்ன்றத டைப் பண்ணுங்க. நிறைய உங்க காதுல கேக்குது, இன்ட்யூட்டிவா உங்க காதுக்கு நிறைய கேக்குது. சோ அதை கவனிச்சாலே போதும். அந்த ஸ்டெபிலிட்டி, நீங்க நினைக்கிற அந்த நிறைவு உங்களுக்கு வந்துடும். ஒரு விஷயம் நடக்கலன்னா, பத்தியா அது எனக்கு நடக்கல, எனக்கு தெரியும், நான் இதை எடுக்கும் போதே எனக்கு தெரியும் இது எனக்கு நடக்காதுன்னு. செல்ஃப் டவுட், நான் வந்துட்டேன், நீ நினைச்ச நான் கொடுத்துட்டேன், தத்தாஸ்து நான் கொடுத்துட்டேன் உனக்கு, அப்படி பண்ணாதீங்க. சோ திருப்பி உங்க பவர் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ரிஜெக்ஷன் ரீடைரக்ஷன் அப்படின்னு நினைச்சிட்டு உங்க சோலுக்கு நிறைய அப்கிரேடேஷன் கொடுங்க. நிறைய பிளெஸிங்ஸ் இருக்குங்க. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, ஏன் உங்களால அந்த ஸ்டெபிலிட்டி, ஒரு நிரந்தரத்தை உங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வர முடியலன்னா, இப்ப எந்த ஒரு பொருள் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு ஒரு டைம் இருக்கு. டைம் பீரியட் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஒரு ஒரு ஒன்றும் இல்லை, ஒரு மருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் கொடுத்துருப்பான். ஒரு சாப்பாடு பொருளுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட், எதை நம்ம உள்ள எடுத்துக்கிறதுக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட். வெளியில போடுறது கூட நம்ம சில நேரம் போப்பா அந்த பவுடர் கொடுப்பா, பழசானா என்ன போட்டுக்கலாம் அப்படின்னு போட்டுப்போம், என்ன ஸ்மெல் தான் இருக்கு அது கூட அப்படின்னு. பட் உள்ள போற எந்த ஒரு விஷயத்துக்குமே எக்ஸ்பைரி டேட் ரொம்ப முக்கியம். ஏன்னா உள்ள போய் அது என்ன பண்ணணும்னு தெரியாது. அதே மாதிரிதான் உங்க எண்ணங்களுக்கும். நீங்க இன்னும் அந்த எக்ஸ்பயர் ஆன ஒரு வெர்ஷன் நீங்க இருப்பீங்கல்ல, அதை பார்த்து அந்த நாட்கள் என் வாழ்க்கையில திருப்பி வரவே கூடாது, நான் எப்படி அப்படி இருந்தேனே எனக்கு தெரியல அப்படின்னு ஒரு சில தருணங்கள்ல நம்ம நினைப்போம் இல்லையா. அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில இருந்த ஒரு சில விஷயங்கள், ஒரு சில நேரங்கள்ல நீங்க எப்படி இருந்தீங்களோ அந்த அவுடேட்டட் வெர்ஷனா தான் நீங்க இருக்கீங்க. அது இன்னும் டைட்டா பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா புதுசா ஒரு அப்டேட்டட் வெர்ஷனுக்கு வரத்துக்கு உங்களுக்கு பயம். ஏன் பயம்னா, இவ்வளவு நாள் நான் அப்படி இருந்துட்டேன், என்ன திடீர்னு ஜட்ஜ் பண்ணிட்டாங்கன்னா, என்ன வந்து இவ்வளவு நாள் செஞ்சாம்பா, இப்போ பணம் காசு வந்தோன்னா நம்மள இப்படி பண்றான் சொல்றவங்க யார்கிட்டயும் நம்ம நெஞ்ச கிழிச்சு நான் இப்படிதான் உன்னை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கேன்லாம் சொல்ல முடியாது. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சேஃப்டி வேற, பீப்புள் பிளீசிங் வேற. நீங்க வந்து எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து அவங்கள ப்ளீஸ் பண்ணாதான் என்னால இங்க இருக்க முடியும் அப்படின்னு நினைச்சு உங்களையும் கஷ்டப்படுத்திக்கிறீங்க, மற்றவங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. வாழ்க்கையே ஒரு இப்படிதான். நம்ம ஒரு நாள் நல்லா இருப்போம், ஒரு நாள் அப்படி போயிட்டே இருக்கும். மத்தவங்களோட எனர்ஜி உங்களை ட்ரெயின் பண்ணாம பாத்துக்கோங்க. சில நேரத்துல அதாங்க நடக்குது, அந்த ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். இதுவுமே அந்த நிரந்தரம் இல்லாமைக்கு காரணம் அப்படின்னு பாக்குறேன். இவங்க எல்லாம் என்ன தப்பா நினைச்சிருவாங்க, நான் தப்புன்னு நினைச்சிருவாங்க. லெட் them judge you. இன்னைக்கு உங்களை கெட்டவங்கன்னு சொல்றாங்க, நாளைக்கு உங்களை நல்லவங்கன்னு சொல்லுவாங்க. யார் வாயும் நம்ம போய் அடைச்சுக்கிட்டு இருக்க முடியாது. சோ இன்னைக்கு நீங்க எழுத போறீங்க ஒரு உண்மைய, நீங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இது எனக்கு வேண்டாம் இது ஆனா அது இருந்தா ஒரு சேஃப்டி, ஒரு இமோஷனல் சேஃப்டி உங்களுக்கு கிடைக்கும். ஆனா நீங்க அதை ஃபோக்கஸ் பண்ண மாட்டீங்க. அது எது அப்படின்றத கவனிங்க. எக்ஸ்பயர் ஆன தாட்ஸ், இது அந்த எண்ணத்தை நினைச்சு நமக்கு ஏதாவது பயன் இருக்கா?
பயன் இருந்தா அதை நினைப்போம், இல்லைன்னா நினைக்க மாட்டோம்ன்ற கான்சியஸ் எஃபர்ட் எடுங்க. எக்ஸ்பயர்ட் தாட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. எக்ஸ்பயர்ட் தாட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு உள்ள எடுத்துக்கிற எல்லாத்துக்குமே ஒரு நேரம் காலம் இருக்கு. இப்ப மேனுஃபேக்சர் பண்ணோம், இதுக்குள்ள முடிச்சிடணும். கிச்சன்ல எல்லா பொருளுக்கும் இருக்கா? அப்ப நம்ம உள்ள எடுத்துக்கிற அந்த எண்ணங்களுக்கும் இருக்கா? யோசிங்க. எக்ஸ்பயர் ஆன வெர்ஷன் ஆஃப் யூ, நோ. எக்ஸ்பயர் ஆன எண்ணங்கள், நோ. அதனால ஏதாவது யூஸ் இருக்கா? அடுத்த 5 நிமிஷத்துக்காவது யூஸ் இருக்கா? நம்மளை கஷ்டப்படுத்துறதை தவிர. இதனாலதான் நிரந்தரத்தை உங்களால உங்க வாழ்க்கைக்குள்ள ஈர்க்க முடியல. என்னோட பாத் ரொம்ப டிவைனா இருக்கு. டைப் பண்ணுங்க, மை பாத் இஸ் டிவைன். என் வழி, என் பாதை மிக சிறப்பாக டிவைனாக உள்ளது. டைப் பண்ணுங்க. நிறைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு இருக்குன்றத நீங்க முதல்ல நம்புங்க. அண்ட் ரிலீஸ் த அன்னெசரி, அந்த ஓல்டு வெர்ஷன் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுங்க. போல்ட் ஸ்டெப்ஸ் எடுங்க. போல்ட் அப்படின்றத டைப் பண்ணுங்க. போல்ட், யூ ஆர் வெரி வெரி போல்ட். இந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்க சரிப்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை சூப்பரா இருக்கும். பாபா மெசேஜ் என்னன்னு பாத்துடலாமா? லவ் யுவர் ட்ரூ செல்ஃப். செல்ஃப் டவுட் வேணாம். ஜட்ஜ் பண்றவன் நான் ஜட்ஜ் பண்ணட்டும், யார்கிட்டயும் நெஞ்ச கிழிச்சு காட்ட தேவையில்ல. நல்ல உறவுகள் வந்தா வச்சுக்கோ, தேவையில்லையா போட்டு போயிட்டே இருங்க. அந்த ஹர்ட்டை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. உன்னோட உண்மையான முகத்தை நீ நேசிக்கலன்னா வேற யார் நேசிப்பா? லவ் யுவர் ட்ரூ செல்ஃப். நீதான் உன்னை முதல்ல நேசிக்கணும். மத்தவங்க நேசிக்கிறாங்க நேசிக்கல, அதெல்லாம் இட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஒருத்தங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். எல்லாரோட பெர்ஸ்பெக்டிவையும் போய் மாத்துறது நம்ம வேலை கிடையாது. நம்மளால அது முடியவும் முடியாது. இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க். ஸோ நீங்க செய்ய வேண்டிய முதல் விஷயம், ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப். லவ் யுவர் ட்ரூ செல்ஃப். டைப் பண்ணுங்க. நான் என்னை நேசிக்கிறேன், நான் என்னை காதலிக்கிறேன். நம்மளே நம்மளை காதலிக்கலன்னா யாருங்க செய்வா? முதல்ல அதை டைப் பண்ணுங்க. இருக்கு, இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. பட் அந்த நேர்மையா அன்பா 100% அப்படின்றது நமக்கு கொடுத்துக்கணும். அது உடலுக்கும் மனதுக்கும் எண்ணங்களுக்கும் ரொம்ப நல்லது. இது ஒரு ஜெனரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் என்ன ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியமா நம்ம காலி கார்ட்ஸ் இல்லைன்னா ஏஞ்சல் கார்ட் கிளாஸ்ல ஜாயின் பண்ணுங்க. அதை பத்தின மெசேஜ் என்ன ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. எல்லா டீடைல்ஸும் உங்களுக்காக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பாபாவை பிடிச்ச ஒருத்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏதேனும் ஒரு மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர்என் as always. Keep smiling. நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். ஐ எம் செலிப்ரேட்டிங் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் மை லைஃப். இந்த அழகான அக்டோபர் மாதத்துல நீங்க சூஸ் பண்ண நம்பர் 707. நிறைய இன்ட்யூட்டிவ்னஸ், என்னுடைய உள்ளுணர்வு எனக்கு இருந்தா போதுங்க, நான் வாழ்க்கையில நிறைய விஷயங்களை சாதிப்பேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. பட் அதை ப்ரொசீட் பண்ண முடியல. எங்க தடைகள் தாமதங்கள் வருதுன்றதை பாத்திரலாம். எஸ், அப்கோர்ஸ் பாபா கார்ட்ஸ் எடுக்க போறேன். பட் அதுக்கு முன்னாடி டேரோ எடுத்துட்டா நிறைய மெசேஜஸ் உங்களுக்காக வரும். ஐ திங்க் உங்க கார்டை பார்த்த முதல் நிமிஷம் எனக்கு தோணுன விஷயம் என்ன தெரியுமா? யூ ஆர் சீக்கிங் ஃபார் கனெக்ஷன்ஸுங்க. தேர்ந்தெடுத்த உறவுகள்னு சொல்றோம்ல, ஆத்தென்டிக் கனெக்ஷன்ஸ் சொல்லலாமா? அதுதான் சரியான வார்த்தைன்னு நினைக்கிறேன். தெளிவான, வெளிப்படையான, நேர்மையான உறவுகள் உங்க வாழ்க்கையில இருந்தா உங்க இன்ட்யூட்டிவ்னஸ் இன்னும் பெட்டரா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க. அந்த ஆசை அப்பப்போ அப்படி இப்படி வெளில வந்துகிட்டே இருக்கு. எனக்கு வேண்டாம், எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, 5 நிமிஷம் என் கூட நல்லா பேசினா போதுமே. ஆத்தென்டிக்கா இருக்கணும், தெளிவா இருக்கணும். இது வேணும், இது வேண்டாம், நான் எல்லா விஷயத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, உறவுகள் மட்டும் எனக்கு சிறப்பா இல்லை, எல்லாமே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என்னுடைய தவறுகள், என்னோட நேர்மையான விஷயங்கள், நேர்மையற்ற விஷயங்கள் எல்லாமே நான் அக்செப்ட் பண்றேன். பட் நான் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான். அந்த ஒன்னே ஒண்ணு, என்கிட்ட எல்லாரும் நேர்மையா இருக்கணும், ஆசையா இருக்கணும் நான் எதிர்பார்க்கிறேன். ஆத்தென்டிக்கா, எந்த எதிர்பார்ப்பு வச்சுக்கலாம், பட் ஆத்தென்டிக்கா. ஆத்தென்டிக்னு எப்படி சொல்றது, இன்னும் 100% அப்படி இருந்தா எனக்கு ரொம்ப ஆசை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. பட் அது சரியான விஷயமா அப்படின்னு யோசிங்க. இந்த உலகத்துல நம்மளே ஆத்தென்டிக்கா இருக்கோமா? நீங்க நினைக்கலாம், இல்லைங்க எனக்கு அப்படிலாம் இல்லைங்க, எனக்கு வந்து பேசுறதுக்கு ஆள் நேர்மையா பேசுறதுக்கோ, இல்ல நான் சொல்றத காது கொடுத்து கேட்கறதுக்கோ, இல்ல நான் சொல்றத கேட்கறதுக்கோ யாராவது இருக்கணும் இல்லையா, அது கூட எனக்கு இல்லை அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா நீங்க இவ்வளவு பெரிய கிளாஸ் வச்சிருக்கீங்க. நேர்மையா இருக்கணும், ஆசையா இருக்கணும். இன்னைக்கு யாருங்க அப்படி இருக்கா? எல்லாருக்குமே அந்த மீட் டைம் இப்ப ரொம்ப முக்கியமா போச்சு. அந்த போனோட ஸ்பெண்ட் பண்ற டைம் வந்து ரொம்ப முக்கியமா போச்சு. ஸோ நீங்க எதிர்பார்க்கிற விஷயம் ஒரு குழந்தை கிட்ட கிடைக்கும், ஆனா அந்த குழந்தைய தேடி நம்ம போக மாட்டோம். அதை பார்த்தாலே டென்ஷன் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ யாருக்கிட்ட எதை சேஸ் பண்றீங்கன்றத புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தங்க அப்படிதான் அப்படின்னா, இப்போ ஒரு பென்சில் வாங்க போறீங்கன்னா ஒரு பென்சில் கடைக்கு போனாதான் அது கிடைக்கும். ஒரு காய்கறி கடையில போய் பென்சில் கேட்டா எப்படி கொடுப்பாங்க? அதே மாதிரி இந்த கேரக்டர் கிட்ட இந்த ஒரு இமோஷனை எதிர்பார்த்தா கரெக்டா கிடைக்கும்னா எதிர்பார்க்கலாம். கிடைக்காத பொருளை கிடைக்காத இடத்துல, கிடைக்கிற பொருளை கிடைக்காத இடத்துல போய் தேடினா எப்படி?
கவனிங்க. நீங்க வந்து ரொம்ப தேவையில்லாத ஒரு ஆத்தென்டிகேஷனை தேடுறீங்க, வேலிடேஷன் தேடுறீங்க. இது வந்து நீங்க பின்னாடி தங்கிடுவீங்க. இட் லுக்ஸ் லைக் யூ வெரி லேட். உங்க கிளாக் எங்கேயோ போயிட்டு இருக்கு, வேற எதையோ நோக்கி உங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு. நீங்க எதையுமே ஃபோக்கஸ் பண்ணாம ஜோன்ட் அவுட்டா இங்கேயோ பின்னாடி நின்றுகிட்டு இருக்கீங்க. உங்களுடைய வெல்த்ன்றது பணம் மட்டும் கிடையாது, உங்க ஆரோக்கியம் எல்லாமே. பட் உங்ககிட்ட இருக்கிற அந்த பவரை நீங்க ரொம்ப அண்டர் வேல்யூ பண்றீங்க. உங்க பவர் என்னன்றது உங்களுக்கே தெரியல. உங்க பவர் ஒண்ணுமே பண்ணாம இருக்கீங்க. உங்க லைஃப்ல உங்க பவரை பத்தி தெரியாம காடே வருது பாருங்க. நீங்க டாரோ ரீடரா இருக்கலாம், ஒண்ணும் இல்ல, இந்த காடை பார்த்தாலே தெரிஞ்சிடும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓடான்னு படுத்தாச்சு. அந்த மாதிரிதான் இப்ப இருக்கீங்க. சி, யுவர் வாய்ஸ் மஸ்ட் பி ஹர்ட். மத்தவங்களுக்கு ஒலிக்குதோ இல்லையோ, முதல் நம்ம குரல் நமக்கு கேட்கணும். நம்ம குரல் எவ்வளவு பவர்ஃபுல்னா நமக்கே கேட்க ஆரம்பிக்கணும். இத செய். என்ன கூச்சல் குழப்பங்கள் வெளியில இருந்தாலும் நம்ம காதுல அது ஒலிக்கணும், செய் அப்படின்றது. சோ அந்த ஒரு குரல் தான் உங்க இன்ட்யூஷன். அது முதல்ல கேட்கறதுக்கு இந்த வெளியில ஒரு அக்னாலஜ்மெண்ட்டை தேடாதீங்க. ஆத்தென்டிக்கா இருக்கணும், நேர்மை. நான் நேர்மை, அதனால என்னை சுத்தி இருக்கிறவங்களும் நேர்மையா இருக்கணும். நான் அன்பு கொடுத்தேன், அவங்க எனக்கு அன்பு கொடுக்கணும். இன்னும் உங்களுக்கு கொடுக்கணும், நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, கொடுங்க. கொடுக்க வேண்டாம்னு நாளைக்கு முடிவு பண்ணிக்கிட்டீங்கன்னா ப்ளீஸ் மூவ் ஃபார்வர்ட். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், எப்ப நம்ம மத்தவங்களுக்கு பவரை கொடுக்குறோம், நமக்கு ஒரு பவர் இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா, நம்ம பவரை எப்ப நம்ம மத்தவங்களுக்கு கொடுக்குறோம், அவங்கள ப்ளீஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது. அப்பதான் நம்மளுடைய பவர் எல்லாமே போயிடுது. எஸ்ன்னு சொல்ற இடத்துல எஸ்ன்னு சொல்றது இல்ல, நோன்னு சொல்ற இடத்துல நோன்னு சொல்றது இல்ல, பிடிச்சிருக்கு, அவங்க எனக்கு முக்கியம்ன்றதெல்லாம் தாண்டி எந்த இடத்துல இது வேணும் இது வேண்டாம்னு சொல்றதுக்கான அந்த தைரியம் வந்து முதல்ல நமக்கு வரணும். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஓவர் திங்கிங் வில் ஸ்டாப் யுவர் டிவைன் என்ட்ரி. அந்த ஒரு டிவைன் மெசேஜ் வந்து அது நமக்கு ஏதோ ஒரு வகையில நமக்கு தெரியும் போது அந்த ஓவர் திங்கிங், ஏன் அவங்க போன் எடுக்கல, ஏன் எனக்கு மெசேஜ் பண்ணல, என்ன ஆகுது என்ன ஆகுது என்ன ஆகுது. அப்போ நானும் சொன்னேன்ல, நம்ம வாழ்க்கை எங்கேயோ போயிட்டு இருக்கு, நம்ம இன்னும் பின்னாடியே உட்காந்துக்கிட்டு என்ன ஆச்சுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அண்ட் பிட்ரேயல்ஸை பத்தி நிறைய நீங்க யோசிக்கிறீங்க. என்ன அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, என்ன இவங்க இப்படி செஞ்சுட்டாங்க. சம் டே ஓகே, நீங்க வாழணும்ன்ற வாழ்க்கையை நீங்க ஆசைப்படுறீங்க, நான் இந்த வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த மோட்ல இருந்து நீங்க மாறி ஒரு ஃப்ரீ மோட்குள்ள போகணும். அது என்ன ஃப்ரீ மோட்? மற்றவங்க நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியும்ன்ற அந்த மோடை விட்டு நீங்க போகணும். கண்ட்ரோல் வேற, ஆசையா அதை செஞ்சு கொடு அப்படின்னு சொல்றது வேற. அந்த கண்ட்ரோல் மோடுக்குள்ள போயிட்டீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து பிட்ரேயல் மாதிரி இருக்கும். ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டு ஆக்சுவலி நிறைய ஆன்செஸ்ட்ரல் பிளெஸிங்ஸ் உங்களுக்கு இருக்குங்க. முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்க கார்ட்ஸ்ல நான் நிறைய பாக்குறேன். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, லாஜிக்கலா அதை பத்தி யோசிக்காம ரொம்ப இமோஷனலா எங்கெங்கயோ போய் மாட்டிக்கிறீங்க. ஐ எம் மேக்னெட்டிக் அப்படின்னு நினைங்க. எனக்கு வர வாய்ப்பெல்லாம் நான் மேக்னெட் மாதிரி நான் அட்ராக்ட் பண்றேன். ஐ எம் அட்ராக்டிங் ஆல் மை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லைக் அ மேக்னெட். ஐ எம் அ மேக்னெட் ரிசீவிங் பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். டைப் பண்ணுங்க, 369 டெக்னிக் கூட பண்ணுங்க, உங்களுக்கு நல்லா இருக்கும்னு தோணுது. தோ நீங்க 707 சூஸ் பண்ணிருக்கீங்க, பட் 369 உங்களுக்கு சூப்பரா இருக்கும்னு தோணுது. உங்களுடைய எனர்ஜியை ட்ரெயின் அவுட் பண்ற எந்த ஒரு விஷயத்தையுமே தள்ளி வைங்க. யோசிங்க. ஏன்னா அதனாலதான் உங்களால உங்க இன்ட்யூட்டிவ்னஸ், உங்க உள்ளுணர்வை ஃபோக்கஸ் பண்ண முடியலையோ. எது அப்படி பண்ணுது? பீப்புள் ப்ளீசிங் ஓகே, பட் எந்த பீப்புள் கொஞ்சம் ஒதுக்கி வைங்க, சரியாவே போகும். ஷஃபில் பண்ணி தான் எடுக்கிறேன், உங்க முன்னாடிதான் எடுக்கிறேன். பர்சனல் growth, உன்னுடைய வளர்ச்சியில கவனம் செலுத்து. அதுதான் இவ்வளவு நேரம் நம்ம பேசிட்டு இருந்தோம். இந்த பீப்புள் ப்ளீசிங், இந்த போய் நிக்கிறது, ஆத்தென்டிக்கா இருக்கணும்னு ஆசைப்படுறது. என்னோட மெசேஜஸ்லாம் ரொம்ப ராவா இருக்கும். பட் நீங்க உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆமா அது சரிதான் அப்படின்னு தோணும். அந்த பூசி சொல்லலாம் இல்லை. ஸோ உங்க பர்சனல் growth, உங்களுக்கான வளர்ச்சி உங்க இன்ட்யூட்டிவ்னஸ் வச்சு வேணும்னா இந்த பீப்புள் ப்ளீசிங்க முதல்ல விடுங்க. நான் இப்படி அதனால எல்லாரும் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறதையும் விடுங்க. எதுவுமே சேல் ஆகாதீங்க. அப்புறம் நம்ம வந்து அங்கேயே இருப்போம் எல்லாரும். ஓகே, ரொம்ப அழகான நாள்ல ரொம்ப அழகான ஒரு மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்கு, மறந்துடாதீங்க. இது ஒரு ஜெனரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. அண்ட் ரொம்ப அழகான ஒரு டிவைன் கைடன்ஸ் நினைக்கிறேன். அழகா அந்த பாபா பாடல்கள் எனக்கு இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கு. அண்ட் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், வர அக்டோபர்ல நம்மளோட ஏஞ்சல் கார்டு ரீடிங் அண்ட் காளிமா கார்ட்ஸ் அந்த கிளாஸஸ் வருது. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா ஜாயின் பண்ணுங்க. எனக்கு ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி மெசேஜஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த ரீடிங்கை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இல்ல ஒரு பாபா டிவோட்டிக்காவது ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.